ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம நவம்பர் 1ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா, எடிட்டோரியல் பேஜில் சும்மா ஜஸ்ட் இந்த போர்கள் நடக்குது, அதனால் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் கண்டக்ட் பண்ணி நம்ம மக்களை வந்து இங்கே இந்தியா கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருந்தாங்க. அதில் ஒரு 2 ஆப்ரேஷன்ஸ் மட்டும் மெயினாக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ரேஷன் சிந்து அண்ட் ஆப்ரேஷன் அஜய். ஸோ ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது பெஹல்காம் அட்டாக்குக்கு பதில் தாக்குதல் கொடுத்தது. அதே மாதிரி ஆப்ரேஷன் மகாதேவ் அப்படிங்கிறதும் 3 டெரரிஸ்ட்டை வந்து கொண்டு இருப்பாங்க நம்ம இந்தியன் ஆர்மி அப்படிங்கிறவங்க. அண்டு இது ஆப்ரேஷன் சிந்து அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஈரானை இஸ்ரேல் வந்து அட்டாக் பண்ணப்போ ஈரானில் இருக்கக்கூடிய நம்மளுடைய இந்திய மக்களை மீட்டு வருவதற்காக இந்திய கவர்மெண்ட் சார்பில் முன்னெடுக்கப்பட்ட ஒரு ஆப்ரேஷன் தான் இந்த ஆப்ரேஷன் சிந்து அப்படிங்கிறது. அண்ட் ஆப்ரேஷன் அஜய் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, இஸ்ரேலில் இந்த போர் சூழல் தொடங்கினதும் அங்கே இருக்கக்கூடிய இந்திய மக்களை கொண்டு வர்றதுக்காக தொடங்கப்பட்ட ஒரு ஆப்ரேஷன் தான் ஆப்ரேஷன் அஜய் அப்படிங்கிறது. உங்களுக்கான கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்ரேஷன் தோஸ்த் அப்படிங்கிறதும் ஆப்ரேஷன் பிரம்மா அப்படிங்கிறதும் எந்த கண்ட்ரீஸ்ல இருந்து மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நம்ம இந்தியன் கவர்மெண்ட் எடுத்த முயற்சி அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஆப்ரேஷன் தோஸ்த் அண்ட் ஆப்ரேஷன் பிரம்மா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, மீட்டியார் மிசைல். ஸோ இந்த மெட்டியார் மிசைல் இல்லைனா மீட்டர் மிசைல் என்னென்னா சொல்லலாம். ஸோ இது என்ன அப்படின்னா, ரீசெண்டாக நியூஸஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ இது ஒன்றும் இல்லை, இந்த BVRAAM அப்படின்னு சொல்லக்கூடியது பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல் அப்படிங்கிறது தான் இந்த மீட்டர் மிசைல். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அட்வான்ஸ்டு ரேடார் கைடாட், ஓகேவா. ஸோ ரேடார் மூலமாக ஒரு வழிகாட்டுக்கூடிய ஒரு ஏர் டு ஏர் மிசைல். ஸோ வான்வெளியிலிருந்தே வான்வெளியில் தாக்குற ஒரு மிசைல் தான் இது. அண்ட் அதோட பேர் தான் மெட்டார் அப்படிங்கிறது. இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுக்காக இது வந்து யார் செஞ்சது அப்படின்னா, வெளிநாட்டை சேர்ந்த ஒரு கண்ட்ரி, ஓகேவா. ஸோ யூரோப் கண்ட்ரி ஒன்று செஞ்சு கொடுத்தது தான் இந்த மெட்டார் மிசைல் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, PM ஜன்மன் திட்டத்தை திறம்பட செயல்படுத்தியதற்காக WCD அமைச்சகத்துக்கு விருது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த WCD அப்படிங்கிறது விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட். இது என்ன இந்த PM ஜன்மன் அப்படின்னா பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த WCD அமைச்சகத்தோட செயலரான அனில் மாலிக் அப்படிங்கிறவர் தான் இந்தியாவோட குடியரசுத் தலைவர்கிட்டருந்து இந்த விருதை வாங்கியிருக்காங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின். ஸோ PM ஜன்மன் அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா, PM ஜன்ஜாட்டி ஆதிவாசி நியாய மகா அபியான் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஸ்கீம் வந்து நவம்பர் 2023 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. மெயினாக பார்த்தோம் அப்படின்னா, பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப் அப்படிங்கிற ஒரு குரூப் கேட்டகரி இருப்பாங்க. ஸோ இந்த கேட்டகரிக்கு கீழே ஒரு 75 குரூப்ஸ் வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட சமூக பொருளாதார நிலையை மேம்படுத்துறதுக்கான ஒரு திட்டமாக தான் இந்த ஜன்ஜாட்டி ஆதிவாசி நியாய மகா அபியான் அப்படிங்கிற ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ மெயினாக எதுக்காக அவார்ட் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப் இருக்காங்களே, இந்த பகுதியில் 2000க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி மையங்கள் ஸ்டார்ட் பண்ண இருக்காங்க. ஸோ அது மூலமாக இந்த தொலைதூர பழங்குடி பகுதிகளில் உள்ளடக்கிய வளர்ச்சி நலன்புரி விநியோகம், ஸோ இது எல்லாத்தையும் அவங்களுக்கான நம்ம சொன்ன மாதிரி அந்த சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத உறுதி பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்கீமுக்கு அவார்டு அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்குது. அண்ட் இதில் இந்த பர்டிகுலர் வல்னர் குரூப்பில் 75 குரூப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இதை கேட்டகரைஸ் பண்ணி ஒருத்தர் வந்து ஒரு குழு அமைச்சிருப்பாங்க. ஸோ அந்த குழு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேபர் குழு அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, தேபர். அடுத்தது உலகின் மிகவும் மாசுபட்ட நகரம் அப்படின்னு சொல்லி எதை சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லாகூர், ஓகேவா. ஸோ லாகூரை தான் உலகின் மிகவும் மாசுபட்ட நகரம்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஆபத்தான AQI அளவு, அதாவது ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் அப்படிங்கிறது 312 இருக்குது. ஸோ இது நம்ம கல்கத்தா, டெல்லி இதை எல்லாத்தையுமே விட ரொம்பவே முன்னாடி போயிருச்சு. ஸோ கல்கத்தா பார்த்தீங்க அப்படின்னா 170 என்னமோ இருக்கும். அண்டு அதுக்கு முன்னாடி டெல்லியும் பார்த்தீங்க அப்படின்னா 200 சம்திங் இருக்கும். பட் இந்த லாகூர் எடுத்துட்டீங்க அப்படின்னா 312 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த PM பர்டிகுலர்லி மேட்டர் 2.5 அப்படிங்கிற ஒரு கான்சன்ட்ரேஷன் அளவு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 190.5 மைக்ரோகிராம் மீட்டர் கியூப் அளவுக்கு இருக்குது. இது WHO வந்து ஒரு பாதுகாப்பு வரம்பு அப்படின்னு சொல்லி ஒரு அளவை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த அளவு என்ன அப்படின்னா, ஒரு 24 ஹார்ஸுக்குள்ளே இந்த 5 மைக்ரோகிராம் மீட்டர் கியூப் அப்படிங்கிற அளவில் இருக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து ஆனுவல் மீன் கான்சன்ட்ரேஷன். ஸோ இதுவே பர் டேக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 15 மைக்ரோகிராம் இல்லை 25 மைக்ரோகிராம் அந்த மாதிரி அளவு வச்சுருப்பாங்க. ஸோ இந்த அளவை விட 25 மடங்கு அதிகமாக இருக்குது இந்த லாகூரில் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது பிரசிடென்ட் திரௌபதி முர்மு. ஸோ இவங்க வந்து ரஃபேல் ஜெட் விமானத்தில் பறந்து போயிருக்காங்க. 2 IAF போர் விமானங்களில் பறந்த முதல் பிரசிடென்ட் யாருன்னா இவங்க தான். இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட போர் விமானங்களில் 2 போர் விமானங்களில் பறந்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம அப்துல் கலாம் அவர்களும்
பிரதிபா பாட்டீல் அவர்களும் அவங்க 2 பேருமே வந்து ஒவ்வொரு போர் விமானங்களில் பறந்துருப்பாங்க. ஸோ 2 போர் விமானங்களில் பறந்தது இவங்க தான். இப்போ வந்து ரஃபேல், இதுக்கு முன்னாடி 2023ல் சுகோய் 30 அப்படிங்கிற MKI அப்படிங்கிற ஒரு ஃப்ளைட்டில் வந்து பறந்துருப்பாங்க. அதுவும் போர் விமானம் தான். ஸோ திரௌபதி முர்மு அவர்கள் எத்தனையாவது பிரசிடெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிரசிடெண்ட் யார் அப்படிங்கிறதும் சொல்லுங்கள். அடுத்தது நித்தி ஆயோக் ரிப்போர்ட்ஸ் ஆன் இந்தியாஸ் சர்வீஸ் செக்டார் 2023-24. ஸோ நித்தி ஆயோக் வந்து இந்தியாவோட சர்வீஸ் செக்டர் ரிலேட்டடாக ஒரு ரிப்போர்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இது 2023-24 அந்த ஃபினான்ஷியல் இயரை பேஸ் பண்ணது. ஸோ சர்வீஸ் செக்டார் கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55% ஆஃப் இந்தியாஸ் கிராஸ் வேல்யூ ஆடட். ஸோ இந்தியாவோட மொத்த இந்த கிராஸ் வேல்யூ ஆடட் இருக்கு இல்லையா, GVA அப்படிங்கிறது, இதில் 55% வந்து சர்வீஸ் செக்டார் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதில் லீடிங் ஸ்டேட்ஸாக எதெல்லாம் இருக்காங்க அப்படின்னா கர்நாடகா, மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, தெலுங்கானா, குஜராத். ஸோ இவங்க தான் லீடிங் ஸ்டேட்ஸாக இருக்காங்க. பிரைமரி செக்டார் எவ்வளோ பார்ட்டிசிபேஷன் கொடுக்குறாங்கன்னா 16.7%, செகண்டரி செக்டார் வந்து 28.8%. ஸோ நமக்கு தெரியும் எப்போவுமே இந்த சர்வீஸ் செக்டார் தான் வந்து அதிகமான பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது, அதிகமான ஷேரிங் அப்படிங்கிறது கொடுப்பாங்கங்கிறது. அண்ட் அதே போல் பார்த்தீங்கன்னா ஜெண்டர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற கேட்டகரி எடுத்துட்டிங்கன்னா ஃபீமேல் பார்ட்டிசிபேஷன் இன் சர்வீஸ் செக்டார் எவ்வளோனா 20.1% இருக்குது. ஸோ இதுவுமே 2023-24 பேஸ் பண்ணது தான். அதே போல் ரூரல் ஏரியாவில் ஜெண்டர் கேப் பார்த்தீங்கன்னா விமன் வந்து 50% ஆஃப் ஆண்களோட சேலரியை விட 50% கம்மியாக வாங்குறாங்க. அதுவே அர்பன் ஏரியாஸில் பார்த்தோம் அப்படின்னா விமன் வந்து 84%, மென்ஸ் எவ்வளோ வாங்குறாங்களோ அதில் 84% அப்படிங்கிறது விமன் வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த நித்தி ஆயோக்கோட ரிப்போர்ட்டில் சொல்லப்பட்ட ஒரு அறிக்கை. ஸோ இது வந்து இந்தியா சர்வீஸ் செக்டார் ரிலேட்டடானது. அண்ட் நித்தி ஆயோக் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. ஸோ இது எப்போ தொடங்கினாங்க, 2015 ஜனவரி 1 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. திட்டக்குழுக்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டது. ஸோ திட்டக்குழு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1950 மார்ச் 15 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அது 2014 முடிவுக்கு வந்திருக்கும். அதுக்கப்புறமா இந்த நித்தி ஆயோக் அப்படிங்கிறது ஒரு அமைச்சரவை தீர்மானத்தின் மூலமாக உருவாக்கப்பட்டிருக்கும். இது ஸ்டாச்சுட்டரி பாடியும் கிடையாது, கான்ஸ்டியூஷனல் பாடியும் கிடையாது. ஜஸ்ட் திங்க் டேங்க் பாடி, அதாவது ஒரு அட்வைசரி பாடி மாதிரி ஆலோசனை மட்டும்தான் கொடுப்பாங்க, மற்ற எதுவும் பண்ண மாட்டாங்க. ஸோ நித்தி ஆயோக் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். அடுத்தது சாயில் ஹெல்த் கார்டு ஸ்கீம். ஸோ இந்த சாயில் ஹெல்த் கார்டு ஸ்கீம் அப்படிங்கிறது 2015 கொண்டு வந்திருப்பாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12 கெமிக்கல் பெராமீட்டர்ஸ், ஒரு 12 அளவீடுகளை வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த சாயில் ஹெல்த் கார்டு ஸ்கீமில். இது எதுக்காக அப்படின்னா ப்ரொவைட்ஸ் ஃபார்மர்ஸ் வித் இன்ஃபர்மேஷன் ஆன் சாயில் நியூட்ரியன்ஸ் ஸ்டேட்டஸ் அண்ட் ஃபர்டிலைசர் ரெக்கமெண்டேஷன்ஸ். அதாவது விவசாயிகளுக்கு தேவையான அந்த மண் சம்பந்தமான மண்ணில் என்ன ஊட்டச்சத்து இருக்குது, ஸோ எந்த மாதிரி உரங்கள் அந்த மண்ணுக்கு நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிற பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் இந்த சாயில் ஹெல்த் கார்டு ஸ்கீம் மூலமாக இவங்க தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ எதுக்கு இது நியூஸில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா CSC வந்து அனலைசிஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி அப்படின்னா அதாவது ஒரு கவர்மெண்ட் டேட்டா ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் 64% ஆஃப் இந்தியன் சாயில் சாம்பிள்ஸ் ஆர் லோ இன் நைட்ரஜன். ஸோ நமக்கு இது ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம்தான். நம்மளோட இந்திய மண்ணில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைட்ரஜன் சத்து அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக தான் காணப்படும். ஸோ அதை தான் இப்போ இந்த அனலைசிஸ்லும் சொல்லியிருக்காங்க. 64% ஆஃப் இந்தியன் சாயில்ஸில் வந்து அந்த சாம்பிள் எடுத்ததில் நைட்ரஜன் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அண்ட் நியர்லி 50% ஆஃப் லேக் ஆர்கானிக் கார்பன். அதே போல் இயற்கையான கார்பன் அளவும் கரிம அளவுமே 50% வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நைட்ரஜனும் கம்மியாக இருக்குது, ஆர்கானிக் கார்பனும் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த கொஷின். இன்னொன்று இந்த சாயில் ரிலேட்டடானது பார்த்தீங்க அப்படின்னா பரம்பராகத் கிருஷி விகாஸ் யோஜனா. ஸோ 2015-16 ஃபினான்ஷியல் இயரில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா ஆர்கானிக் ஃபார்மிங் ப்ராக்டிசஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்குமான ஒரு ஸ்கீம் தான் இது. ஓகே ஃபைன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். அண்ட் நவம்பர் 1 அப்படிங்கிறது என்ன தினம் அப்படின்னு பார்த்தோன்னா உள்ளாட்சி தினம் அப்படிங்கிறது. நம்ம தமிழ்நாட்டில் உள்ளாட்சி தினம் அப்படிங்கிறத செலிப்ரேட் பண்ணுவோம். அதே போல் இந்த நவம்பர் 1 தான் வந்து நம்ம புதுசாக நம்ம கிராம சபை அப்படிங்கிறது நடத்தக்கூடிய நாட்களில் இதுவும் இன்க்ளூட் பண்ணியிருப்போம். அதே போல் நவம்பர் 1 1956 என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. அதன்படி நம்ம தமிழ்நாட்டில் இருந்து அந்த கேரளா, ஸோ அந்த ஆந்திரா இதெல்லாம் வந்து கரெக்டாக அந்த பார்டர் இது பண்ணி பிரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நவம்பர் 1 ரிலேட்டடான டேட்டாஸ். அண்ட் ஒரு ரீகேப் மட்டும் பார்த்துடலாமா?
ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆப்ரேஷன் சிந்து, ஆப்ரேஷன் அஜய். ஸோ சிந்து வந்து ஈரான் அண்ட் அஜய் வந்து இஸ்ரேலேருந்து மக்களை கூட்டிகிட்டு வருது. மெட்டார் மிசைல் அப்படிங்கிறது பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல். பிஎம் ஜன்மன் திட்டத்தை திறம்பட செயல்படுத்தியதற்காக யாருக்கு அவார்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. உலகின் மிகவும் மாசுபட்ட நகரம் லாகூர். பிரசிடென்ட் திரௌபதி முர்மு வந்து ரஃபேல் போர் விமானத்தில் பயணம் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 IAF போர் விமானங்களில் பயணம் பண்ண முதல் பிரசிடென்ட் யாருன்னா நம்ம திரௌபதி முர்மு அவர்கள் தான். நித்தி ஆயோக் ரிப்போர்ட்ஸ் ஆன் இந்தியா சர்வீஸ் செக்டர். ஸோ இதன்படி இந்தியாவோட மொத்த அந்த ஜிடிபி, ஸோ ஜிவிஏ இதெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா இதில் 55% ஆஃப் ஷேரிங் வந்து யாரோடது அப்படின்னா சர்வீஸ் செக்டார்ஸோடது தான். அதே போல் ஃபீமேல் பார்ட்டிசிபேஷன் இன் சர்வீஸ் செக்டார் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 20%, 20.1 தான் இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து 2019-20 ஃபினான்ஷியல் இயரில் பார்த்தீங்க அப்படின்னா 25.5% இருந்திருக்கும். ஸோ அது வந்து இப்போ கம்மியாக இருக்குது. அடுத்தது சாயில் ஹெல்த் கார்டு ஸ்கீம் 2015 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா அந்த சாயில் நியூட்ரிஷன்ஸ், அந்த மண்ணோட சத்து எந்த அளவுக்கு இருக்குது, அதுக்கு என்ன உரம் கொடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் பேஸ் பண்ணி விவசாயிகளுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கறது. ஸோ இப்போ எடுத்திருக்க ரிப்போர்ட் படி 64% ஆஃப் இந்தியன் சாயில் சாம்பிள்ஸில் வந்து நைட்ரஜன் அளவு கம்மியாக இருக்குது. அதே போல் கரிம கார்பனும் கம்மியாக இருக்குது. பரம்பராகத் கிருஷி விகாஸ் யோஜனா அப்படிங்கிறதும் இதுவும் ஆர்கானிக் ஃபார்மிங் ப்ராக்டிசஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறது அண்ட் ப்ரொமோட் பண்ணுறது. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.